நம்ம லைஃப்ல நமக்குன்னு இம்பார்ட்டண்ட்டான ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். இல்ல ஒரு நபர் இருக்கலாம். நமக்குன்னு ஒரு கோல் இருக்கலாம். பட் இது எல்லாமே எதுக்கு அப்டின்னா, ஒரு உண்மையிலேருந்து நம்ம ஓடுறதுக்கு தான் அப்படின்னு மார்க் மேன்சன் சொல்றாரு. அது என்ன உண்மை? ஆக்சுவலி இந்த யுனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது. நம்ம உயிர் வாழ்கிறதும் வாழாமல் இருக்கிறதும் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமே கிடையாது. நம்ம எதுக்காக உயிர் வாழ்கிறோம், நம்ம இல்லைன்னா இந்த உலகத்தில் என்ன நடக்கும், இந்த மாதிரியான கேள்விகளை, இந்த அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேடிக்கிறோம். அந்த அர்த்தத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். அந்த அர்த்தத்துக்கு யாராவது ஒருத்தங்க டேஞ்சர் கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கொய்யமையோன்னு கத்துறோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்காம நம்ம எவ்ரிடே லைஃப்பை நடத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி மார்க் மேன்சன் சொல்றார். சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அப்படிங்கிற அந்த புக்கை எழுதின அதே ஆத்தர் எவ்ரிதிங் இஸ் அப்படிங்கிற இந்த புக்கை மார்க் மேன்சன் எழுதின இந்த புக்கை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி பேசிக்கலி எப்படி இருக்குன்னா எம்ஏ ஃபிலாசபி அப்படிங்கிறனால தான் இந்த கம்ப்ளீட் புக்கில் இருக்குது. ஸோ இவர் ஆரம்பத்துலேருந்து எதுலேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, எதுக்கு நம்மளோட வேல்யூஸ் அப்படிங்கிறது எப்படி பில்ட் ஆகுது, அந்த வேல்யூஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது, இல்லை நம்ம ரிலிஜன் மாதிரியான சிமிலரான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது, நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்படி ஒரு மீனிங்கை தேடுறோம், அந்த மீனிங்னு ஒன்று இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி பித்துக்குழி மாதிரி சுற்றுறோம், இந்த மாதிரியான பல விஷயங்களை ஃபிலாசபிக்கலாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பிளாட்டோ, அதுக்கப்புறம் வேறு யார், அப்புறம் வந்து கண்ட்டு, ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃபிலாசபியில் நிறைய விஷயங்கள் சொன்னதை ஒன்றா சேர்த்து இவர் நம்ம லைஃப்பில் நமக்கு ஹோப் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ஹோப்புங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படி தான் பேசியிருக்காரு. ஸோ இதில் அவர் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸும் இருக்குது, டெக்னாலஜி எதுவுமே நமக்கு கவலையே கிடையாது. ஃபிங்கர் டிப்பில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாத்தையும் நம்மளால் ஆர்டர் பண்ண முடியும், எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இத்தனையும் இருக்கிறதுனாலே நமக்கு ஒரு பிரச்சனை வருது. அதுதான் வந்து பேரடாக்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எல்லாமே நமக்கு நல்லா நடக்குது, இல்லை நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அது எல்லாம் போயிடுமோங்கிற பயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு லேக் ஆஃப் ஹோப்பை க்ரியேட் பண்ணும். அந்த ஹோப்பு இல்லாதது அப்படிங்கிறது நம்மளை பயங்கரமாக உறுத்தும். ஸோ சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டான விஷயம் சோகம் கிடையாது. சந்தோஷத்துக்கு ரொம்ப ஆப்போசிட்டான விஷயம் ஹோப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பயங்கர லேயரிங் பண்ணி நம்ம இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு கிரியேட் பண்ணி அந்த வேல்யூவை, அந்த ஹோப்பை நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். இது ஒவ்வொருத்தங்க அவங்களுடைய சின்ன வயசில் அவங்க கோத்ரூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாக கிடைச்ச இமோஷன்ஸ், அந்த இமோஷன்ஸ் மூலமாக வந்த வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் மூலமாக வந்த அவங்களுடைய நெரேட்டிவ்ஸ் மூலமாக வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டி, அந்த ஐடென்டிட்டியை பாதுகாக்கிறதுக்காக அவங்க போடுற எஃபர்ட், இது எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒன்று பில்ட் ஆகுது. அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், அது பாதுகாக்கிறதுனால மட்டுமே நம்மளால் உயிர் வாழ முடியுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஹோப்புங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆல்மோஸ்ட் மீன் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி தான். இட் கேன் நாட் ஹேப்பன். ஒரு ஹோப் இல்லாமல் ஒரு மனுஷங்க வாழ்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ அந்த ஹோப்பை நம்ம எப்படி பில்ட் பண்ணுறோம், இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? அண்ட் இந்த ஹோப்புக்கும் ரிலிஜனுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் அவர் ட்ரா பண்ணுறாரு. என்னென்னா, ரிலீஜியஸாக இருக்கிற பல பேர் சூசைட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை சரியா தப்பா, அது ப்ரூவ் பண்ண முடியுமா, ப்ரூவ் பண்ண முடியாதா, அது எல்லாமே செகண்டரி. ஆனால் அவங்க இந்த அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு கேள்வி வருது, ஆமாம் நான் எதுக்காக இருக்கேன், கடவுள் எதுக்காகவும் நம்மளை படைச்சிருப்பாருங்க, அவர் பர்பஸ் இல்லாமையே பண்ணியிருப்பார், நம்ம காரணம் இல்லாமல் சுற்றலாம், அவருக்கு காரணம் இல்லாமையே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. தான் உயிரோடு வாழ்கிறதுக்காக நம்ம பிறந்ததுக்கு நம்ம ரிலிஜனில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு உயிர் வாழ முடியும். ஸோ அதனால் ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் எல்லாம் கொடுமையான விஷயம் நமக்கு நடக்குதுன்னா கூட அந்த டயத்தில் கூட இந்த கொடுமையான விஷயம்லாம் கடவுள் நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்காருன்னு அதோடைய மீனிங்கை மாற்றும் போது நமக்கு ஒரு புது ஹோப் ஒன்று கிடைக்குது. ஸோ அந்த ஹோப் இந்த மாதிரியான ஃபெய்த் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். பட் இது வந்து ரிலிஜன் அப்படின்னு பார்க்கும்போது அது கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துவிசம், புத்திசம், இஸ்லாம்னு சொல்லி இதுக்கு மட்டும் தானா, இதை தாண்டி ரிலிஜன் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னா அவர் ரிலிஜன்லேயே வந்து ஒரு 4-5 விதமாக சொல்கிறாரு. அதில் அவர் முதல் சொல்லக்கூடிய விதம் தான் இந்த நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய காட் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம கொண்டு வருது ஸ்பிரிச்சுவலான ஒரு ரிலிஜன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் எதுன்னு பார்க்கும்போது இது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலகட்டத்தில்
எப்போ எந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும், எப்போ பிளேக் வரும் நமக்கு தெரியாது, எப்போ நம்ம சொல்ல முடியாத ஒரு டிசீஸ் வரும் நமக்கு தெரியாது, எப்போ ஒரு வால்கனோ வெடிக்கும் தெரியாது, எப்போ வந்து ஒரு சுனாமி மாதிரியான விஷயங்கள் வரும் தெரியாது, எப்போ பூகம்பம் வரும் தெரியாது. இந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை. அண்ட் இதுக்கு நம்ம எக்யூப் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. இந்த மாதிரி காலகட்டத்தில் நேச்சர் பயங்கர ஸ்ட்ராங்காக, இப்போ நேச்சர் தான் ஸ்ட்ராங், பட் ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது, இல்லை அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில், எஸ்பெஷலி இந்த பிளேக் மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாஸ்தியாக இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு சர்டனிட்டிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது யாராவது ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து, நீ இப்போ கஷ்டப்படுறது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, இதை நீ கோ த்ரூ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த ஜென்மங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா அமையும் அப்படின்னா, அடுத்த ஜென்மம் நல்லா அமையறதுக்காக இப்போ நான் கோ த்ரூ பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு மீனிங்னு ஒன்று கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த மீனிங் கிடைக்கும்போது இந்த ரிலிஜனை ஸ்ட்ராங்காக பயன்படுத்தி ஒருத்தரால் அந்த ஹோப்பை ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலிஜன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம். இன்னொன்று, இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ண முடியும்? லெட்ஸ் சே, எப்படிங்க செத்தா நல்ல விஷயம் நடக்கும் எப்படிங்க சொல்லு? செத்து பார்த்தா தானே தெரியும். நீ செத்தா தானே அடுத்த லைஃப்பில் என்ன நடக்குன்னு தெரியும். ஸோ சம்வேர் இது ப்ரூவ் பண்ணவும் முடியாது. இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் தாண்டி, தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் தாண்டி ஒரு ரிலிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோப்புங்கிறது நமக்கு வந்து பலாயிரம் வருஷங்கள் தாண்டியும் நம்ம கூட இருக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று, அதில் சொல்லப்படுற விஷயங்களை நம்மளால் கொஷின் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். கடவுள் இருக்குது இல்லை ப்ரூவ் பண்ணி எங்கேருந்து ப்ரூவ் பண்ணுறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ரிலிஜன் இட் கிவ்ஸ் அஸ் ஹோப். இது வந்து நிறைய பேருக்கு, அதுவும் முக்கியமாக அந்த காலகட்டத்தில், பழைய காலகட்டங்களில் ஆஃப்டர் லைஃப் பெட்டராக, அட்லீஸ்ட் ஆஃப்டர் லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் கோத்ரூ பண்ணுற பெயினுக்கு ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா ஸ்பிரிச்சுவல் ரிலீஜன்ஸ் வந்து இருந்திருக்கு. அடுத்த நம்ம பார்க்குறது வந்து ஐடியாலஜிஸ் பேஸ் பண்ண ரிலீஜன். ஐடியாலஜிஸ்னால் எனி டைப் ஆஃப் ஐடியாலஜிஸ், கம்யூனிசமாக இருக்கலாம், இல்லை வந்து ரைட் விங் இதாக இருக்கலாம், லெஃப்ட் விங் பாலிசிஸாக இருக்கலாம், இல்லை வந்து கேபிட்டலிசமாக இருக்கலாம், கன்சியூமரிசமாக இருக்கலாம், என்விரான்மெண்டலிசமாக இருக்கலாம், வாட் எவர் இசம் தட் தே ஆர். ஸோ இவங்க எல்லாரும் ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு ரிலிஜனோட ஒன்று சேர்றதுன்னு. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த நான் ஃபீல் பண்ணுறேன், அது நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க. ஐடியலி நம்மளோட வேல்யூஸ் சிங்க் ஆகுதுங்கும் போது இந்த ஐடியாலஜிஸை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எல்லாம் ஒன்று வரோம். இப்போ என்னென்னா, இந்த ஐடியாலஜிஸ்க்கு ஆப்போசிட்டாக நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கும். இந்த ஐடியாலஜி சர்வைவ் ஆகிறதுக்கே இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஐடியாலஜிஸ் அடிக்கடி வர்றது தான் ஒரு த்ரெட்டு தான் இவங்க எல்லாரையும் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து உருவாக்கும். ரிலிஜனாக எடுத்துக்கிட்டாலும், ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டாலும், இல்லை வந்து இந்த மாதிரி ஐடியாலஜிஸ் வச்சு எடுக்கும்போது கூட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இதுக்கான த்ரெட் வரும்போது ஒரு காமனான எனிமி இருக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறார். அதாவது எந்த ஒரு ரிலிஜனுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு காமனான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் காமனான எதிரி. ஃபைனலி அவர் சொல்கிறது இன்டர்பர்சனல் ரிலிஜன். ஸோ இன்டர்பர்சனல் ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து உங்களோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃபேவரட் சினிமா ஸ்டாராக இருக்கலாம், இல்லை ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபாதராக இருக்கலாம், ஒரு மதராக இருக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவாக இருக்கலாம். இவங்க யாராக இருந்தாலுமே இன்டர்பர்சனல் ரிலிஜன் அவர் சொல்கிறார். ஏன்னா இது வந்து லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிலிஜன் அவர் சொன்னாலும் கூட ஸ்டில் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரிலிஜன். ஸோ லெட்ஸ் சே, நம்ம வந்து யாரோ ஒரு பர்சனும், ஒரு ஸ்டாருக்கு அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில், ஐயோ பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கார், இது பண்ணுறான்னு வி பிகம் அ ஃபேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் நல்லா நடிக்கிறாரோ இல்லையோ, அந்த பர்டிகுலர் ஸ்டாரை யார் என்ன சொன்னாலும் நமக்கு ஒரு கோவத்தோடு வெளில போய் நிற்கிறோம்ல, தட் இஸ் when it becomes a religion. ஸோ ப்ரைமரிலி அவரோட நல்ல ஆக்டிங்காகவோ இல்லை அவங்களோட நல்ல ஆக்டிங்காகவோ நம்ம வந்து அவங்களுக்காக ஃபேன் ஆகியிருந்திருப்போம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஃபேண்டமை மெயின்டைன் பண்ணி இட் கிவ்ஸ் மீ a purpose, it gives me an identity அப்படிங்கிறதுனாலே அந்த ஆக்டர் நல்லா நடித்தாலும் சரி, நல்லா நடிக்கனாலும் சரி, அந்த பிளேயர் நல்லா விளையாண்டாலும் சரி, விளையாடினாலும் சரி, அந்த பொலிட்டிக்கல் லீடர் நல்ல பாலிசிஸ் கொண்டு வந்தாலும் சரி, நல்ல பாலிசிஸ் கொண்டு வரலனாலும் சரி, we will start defending them because it also becomes a religion அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. பட் why do we need இந்த மாதிரியான ஒரு ரிலிஜன்? அது ஏன் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குரூப்பாக நிறைய பேர் ஒரு காமனான விஷயத்துக்காக when we start getting together, when we start defending, ஒரு காமனாக எல்லாரும் சேர்ந்து ஒரு எனிமி எகெயின்ஸ்டாக நம்ம இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எதிராக நம்ம ஒன்று பண்ணும்போது we feel as if நமக்கு பயங்கரமான ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. லைக், நான் இந்த ஒரு விஷயத்துக்காக போராடுறேன், என்னால் என் ஸ்டாரை வந்து காப்பாற்ற முடியும், என்னால் என்னோடய பொலிட்டிக்கல் லீடரை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும், என்னால் என்னோடய ஸ்போர்ட்ஸ் ஐடலை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும், எப்படி எவன்டா அவனை பற்றி பேசினது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் அங்கே போய் நிற்கும்போது we will feel as if நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது, நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா,
குரூப்பாக when lot of people come together அந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் இருக்குமே தவிர குரூப்பாக நம்ம செயல்படும் போது நம்மளுடைய திங்கிங் பிரெயின் டசன்ட் ஒர்க் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது இவர் 2 விதமான பிரெயினை பற்றி பேசுகிறார். அது கான்ஷியஸாக நம்ம வந்து ஒரு கார்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ காரில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், அதிகமாக தம் அடிக்கிறாங்க, இல்லை அதிகமாக வந்து என்ன படம் பார்த்துட்டு இருக்கேன், என்ன பார்த்தாலும் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கேன், இந்த மாதிரி நம்ம எதுக்கிட்டாலும் என்ன சொல்லுவோம், ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லைங்க அந்த பர்சனுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது ஒரு பயங்கரமான இல்யூஷன். அது ஏன் இல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நோ மேட்டர் வாட், நம்மளோட கான்ஷியஸ் காரோடைய டிரைவர் அது வந்து ஃபீலிங் பிரெயின் தான், திங்கிங் பிரெயின் கிடையாது. நமக்கு என்ன லாஜிக் கொடுத்தாலும், ஃபேக்ட்ஸை கொண்டு வந்து மூஞ்சிக்கு நேரவே வச்சாலும் அது நம்ம மைண்ட் எட்டாது. நமக்கு நிறைய விஷயம் பண்ணணுன்னு தோணுதில்ல, பண்ணணுன்னு ஆசைப்படுறோம்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம அறிவுக்கு அது நல்லாவே தெரியுதில்ல. we are not doing it because we don't feel like doing it. end of the day நம்ம ஃபீலிங் பிரெயின் தான் கண்ட்ரோலில் இருக்குது. அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் we have செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம நினச்சோன்னா, தட் மீன்ஸ் நம்மளோட திங்கிங் பிரெயின் நம்ம ஃபீலிங் பிரெயின் என்ன ஃபீல் பண்ணுதோ அது ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன்ஸை கொண்டு வந்து நிறுத்துதுன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்கிறார். திங்கிங் பிரெயினுங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான், பட் அது என்ன நினச்சிக்குதுன்னா அதுதான் லீட் ரோல் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்குது. தட் இஸ் ஹவ் அ திங்கிங் பிரெயின் ஒர்க்ஸ். அண்ட் எபோவ் ஆல் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ரிலிஜனாக வைக்கிறோமா, லைக் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம காட் வேல்யூ கொடுக்குறோமா. காட் வேல்யூனா என்னென்னா, நம்ம ஃபீலிங் பிரெயினை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் விஷயம் பண்ணால் திஸ் மேக்ஸ் மீ ஃபீல் குட் அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா. ஏன்னா திங்கிங் பிரெயினுக்கும் ஃபீலிங் பிரெயினுக்கும் இவர் சொல்கிற வித்தியாசங்களில் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, திங்கிங் பிரெயின் என்ன பண்ணுமா, ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா இது ஆல்ரெடி இருக்கிறதோட சிமிலராக இருக்கா, இல்லை இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கா, கான்ட்ராஸ்டிங்காக இருக்கா, இது வந்து ஹரிசாண்டலாக வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கும். ஆனால் ஃபீலிங் பிரெயினை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் வருதா, எது பெட்டராக இருக்குது, இது எனக்கு நல்லா இருக்கா, இது எனக்கு நல்லா இருக்கா, இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா, இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா, இது எனக்கு நிறைய சந்தோஷம் தருதா, இது எனக்கு நிறைய சந்தோஷம் தருதா. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு வெர்டிக்கல் ஹைரார்க்கியில் தான் அது பிளேஸ் பண்ணி வைக்கும். ஸோ நிறையா நேரங்களில் நமக்கு நிறைய விஷயம் பண்ணும்போது we feel good, but it doesn't mean that it is right to do. It just feels right, but it is not actually right. இந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் கண்டுபிடிக்கிறது தான் க்ரோத் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு ஷார்ட்கட்டை வந்து கண்டுபிடிக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் போய் தொட்டு பார்க்க முடியாது, எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. ஸோ ஒரு ஜென்ரலைசேஷன் பண்ணும்போது நம்மளை இந்த வேர்ல்டில் நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த பிரெயின் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஒரு குழந்தையாக இருக்கும்போதோ இல்லை அடலசென்ட்டாக இருக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நமக்கு ஒரு இமோஷன்ஸ் கொடுக்குதா, இந்த இமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஒரு வேல்யூவை கொடுக்கும். அதாவது இது ஹையர் வேல்யூ, இது லோ வேல்யூ, இது கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ், திஸ் கிவ்ஸ் மீ சேட்னஸ், இந்த மாதிரியான வேல்யூஸை கொடுக்கும். இந்த வேல்யூஸை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய நெரேட்டிவ்ஸ் பில்ட் பண்ணுவோம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தண்ணி குடித்தா எனக்கு பிடிக்காது, எனக்கு சில்லுன்னு ஏதாவது தொட்டால் பிடிக்காது, எனக்கு வந்து வார்மாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ்ஸை நம்ம பில்ட் பண்ணுறோம். இந்த நெரேட்டிவ்ஸை பில்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கேரக்டர் பில்ட் ஆகுது. இதுக்கு சிமிலராக யாருடைய கேரக்டராக இருக்கோ அவங்கெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எகெயின்ஸ்டாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் they become our enemies or they become others basically. நம்ம அவங்க. இந்த டைக்கோட்டாமி தான் ரிலீஜியன்லேயும் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம வெர்சஸ் தெம், நாம் வெர்சஸ் அவர்கள். இதுதான் ரிலிஜனஸை வச்சுக்கிறதுக்கும் இதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த லியோ படத்தோட பாட்டு பார்த்துட்டு நான் வந்து அவர் வந்து தம் அடிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து தப்பாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களும் ஃபேன்ஸாக நினைக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி ஆன்ஸ்க்ரீனில் பண்ணுறது தப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, நாட் ஜஸ்ட் தட் பர்சன், எனிபடி ஃபார் தட் மேட்டர், இது என்னோட வேல்யூ, எனிபடி ஃபார் தட் மேட்டர். அவங்களுக்கு மாஸ் மீடியாவில் அவங்களுக்கு இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி கிட்ஸ் அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கீப் அப் பண்ணலை அப்படின்னா இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு நான் போட்ட போஸ்ட்டுக்கு இம்மிடியட்லி நான் வந்து லியோ படத்தை சொன்னதுனால ஓகே அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஷீ இஸ் ஆர் காமன் எனிமி, எல்லாரும் இல்லை மெஜாரிட்டி. ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் ஆர் காமன் எனிமின்னு ஒன்று சூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ வெரி காமன் மென்டாலிட்டி. இது வந்து ஒரு புதுசான விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே அந்த ரேஷனல் பிரெயின் இஸ் ஸ்டாப்பிங் தெம் ஃப்ரம் திங்கிங் ஓகே அவங்க இவங்கள மட்டும் சொல்லலை, ஷீ இஸ் டெல்லிங் அபவுட் திஸ், டெல்லிங் அபவுட் தட். அவங்களுக்கு காமனாகவே எனிபடி ஹூ ஸ்மோக்ஸ் ஆன் ஸ்க்ரீன் அது வந்து ஷீ ஃபீல்ஸ் இட்ஸ் நாட் ரைட். இட் இஸ் ரைட்டுன்னு ஒரு சில பேருக்கு ஃபீல் ஆகலாம், இட் இஸ் ராங்னு ஆல்சோ ஒரு சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹவு டேர் ஷீ கேன் சே நம்மளோட ஸ்டாரை, நம்ம ஸ்டாரு ஸ்மோக் பண்ணுறது எப்படி அவங்க சொல்லலாம். ஏன்னா அது இப்போ வரைக்கும் வீட்டில் வரும். யாராவது பார்த்தா மற்றவங்கெல்லாம் ஸ்மோக் பண்ண கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மளால் ஸ்மோக் பண்ண மட்டும் கேட்குறாங்க, யார் ஸ்மோக் பண்ணாலும் அதே தான் அப்படின்னு நம்ம என்ன தான் ரேஷ்னலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலுமே அது வாங்கிக்கிறதுக்கு அந்த ஃபேன்ஸோடைய
அந்த மென்டாலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நவ் when they follow someone so strongly அவங்க காட் வேல்யூ போயிடுறாங்க. அந்த காடை நம்ம என்ன சொன்னாலுமே இட் பிகம்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு அக்செப்ட். ஸோ இது நாட் ஜஸ்ட் அது வந்து ஒரு ஃபேன் கிட்ட மட்டும் இல்லை, நம்மளோட ஐடியாலஜிஸ்லையும் நம்ம அதே தான் பண்ணுவோம். நான் வந்து ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்னா எனிபடி who actually acts against environment they all become villains. ஸோ இந்த மாதிரி me versus them இல்லை us versus them வச்சு தான் நம்ம ரிலிஜனையும் ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி தான் நம்ம வேல்யூஸையும் பில்ட் பண்ணுறோம். அப்போது இதில் நம்ம கொஞ்சம் மாறுபடுறதுக்கு, நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வேல்யூஸ் இருக்கவங்களோட ஒத்து போகிறதுக்கு இந்த உலகத்தில் எப்படி பண்ணுறது அது ஹவு டு பிரேக் இட் அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்கிற சொல்யூஷன் என்னென்னா, நம்மளுடைய ஆப்போசிட் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ குழந்தைங்களாம் இருக்கும்போதுலேருந்தே ஆப்போசிட் வேல்யூஸ் இருக்கவங்களோடைய பழகிறது, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம இன்னும் ப்ராட் பண்ணி வைக்கிறது, இது எல்லாம் நம்ம வேல்யூ சிஸ்டமை டிஃப்ரெண்ட் ஆக்கும். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்போம், somebody would have meant the world to us, அவங்க தான் நமக்கு எல்லாமே இருந்திருப்பாங்க. பட் த மொமெண்ட் அவங்களுக்கான அந்த வேல்யூவை நம்ம தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், we will not even care about them. ஸோ எந்த ஒரு பொருளுக்கும் இல்லை எந்த ஒரு நபருக்கும் நம்ம என்ன வேல்யூ அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அடல்ட் பிரெயினால் இந்த வேல்யூஸை யோசித்து கான்ஷியஸாக மாற்ற முடியும். ஒரு குழந்தையாலேயோ அடலசன்னாலேயோ பண்ண முடியாத அந்த ஒரு விஷயத்த டெஃபினெட்லி அடல்ட் பிரெயினால் பண்ண முடியும். தட் இஸ் வாட் இஸ் க்ரோத் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையிலேருந்து பெயினை தூக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கையே ஒன்றுமே இருக்காது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெயினை அவாய்ட் பண்ணுறதில்ல லைஃப், எதுக்கான பெயினுங்கிறத சூஸ் பண்ணுறது தான் நம்ம லைஃப். எனிவே நம்ம வந்து நிறைய பெயினை கோத்ரூ பண்ண தான் போகிறோம். எனிவேஸ் தெர் இஸ் கோயிங் டு பி சஃபரிங். ஆனால் we have to decide to suffer for the right reasons. ஸோ இப்போது நம்ம காலகட்டத்தில் இருக்கிறதுலே இருக்கிற க்ரைசிஸ் அப்படின்னு அவர் சொல்கிறது டெக்னாலஜியோ அட்வான்ஸ்மெண்ட்டோ ஹாப்பினஸோ இது எதுவுமே கிடையாது. நமக்கு க்ரைசிஸே ஒரு கேரக்டர், ஒரு குட் கேரக்டர். Because a life well lived depends on the character of us தானே தவிர not on the things that we have. அப்படிங்கிறது டெஃபினெட்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு லாட்ரி வின் பண்ணவங்க லைஃப் லாங்காக ஹாப்பியாக இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் நம்மளோட பாடி பார்ட்டில் இது ஒரு முக்கியமான பார்ட் எழுந்தவங்க லைஃப் ஃபுல்லாக சோகமாக இருந்தாங்களா? கிடையாது. இது எல்லாமே வெதர் ஆர் நாட் அது என்னங்கிற விஷயம் வேணால் மாறலாமே தவிர நம்ம எல்லாரோட லைஃப்லையும் ஹாப்பினஸோ இல்லை பெயினோ இட் இஸ் கோயிங் டு கம் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். இட் இஸ் ஹவு வி ஆக்ட் வித் இட், ஹவு வி ஃபைண்ட் ஹோப் இன் த டார்க்னஸ். அதுதான் நம்ம லைஃபோட குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். சிக்மண்ட் ஃப்ராய்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. மனுஷங்களான நம்ம நிறைய முடிவுகளை யோசித்து எடுக்கிறது இல்லை, ஆனால் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை வச்சு தான் எடுக்கிறோம். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுக்காக நம்ம பிரெயின் யோசித்து ஒரு ப்ராப்பரான ஒரு காரணத்தை கொண்டு வருதே தவிர இந்த காரணத்தை நாம அதை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். 1928 அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனியுடைய பிரசிடெண்ட்டான ஜார்ஜ் வாஷிங்டன் ஹில். ஸோ இவர் வந்து நம்ம டொபாக்கோ கன்சம்ஷன் மென் கிட்ட இருக்குது பட் விமன் கிட்ட இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஒரே ப்ராடக்ட் விமனும் ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமான கன்சியூமர் நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். பட் இது வந்து மிஸ் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பல விதமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பெண்கள் சிகரெட்டை வாங்கி ஸ்மோக் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க அதுக்கப்புறம் பிளான் பண்ணி எட்வர்ட் பர்னேஸ் அப்படிங்கிற ஒருத்தரை ஹையர் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு முக்கியமான நபர். அவர் வந்து இப்போ நம்ம பார்க்குற முக்கால்வாசி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு தந்தைன்னு நம்ம அவரையே சொல்லலாம். ஏன்னா அவர் தான் அது எல்லாத்தையும் ஆரம்பித்து வச்சது. செலிப்ரிட்டிஸை வச்சு ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறது இது எல்லாமே அவர் ஆரம்பித்து வச்சது தான். இந்த பர்னேஸ் வந்து என்ன பண்ணுறாரு, வந்த உடனே ஓகே நம்ம வந்து ஒரு பரேட் ஒன்று பண்ணலாம். ஸோ அந்த பரேடில் நம்ம வந்து பெண்களை கூப்பிட்டு வரலாம். ஒரு 5-6 பேர் அவங்க கூப்பிட்டு வர்றாரு. 5-6 பெண்களை அந்த பரேடுக்கு கூப்பிட்டு வந்து எல்லோரும் அந்த நியூஸ் சேனல்ஸு எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லோரும் வந்து இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த 5 பெண்கள் நடந்து வந்துட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்தி சிகரெட் எடுத்து பற்ற வச்சு ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோகன் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன ஸ்லோகன் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரீடம்க்கான டார்ச்சை பற்ற வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொல்லிட்டாரு, மென் ஸ்மோக் பண்ணுறாங்க, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் முடிவாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேல்யூஸை டச் பண்ண உடனே விமன் ஸ்டார்டட் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறாங்க. ஸோ பர்னேவோட பிளான் என்ன அப்படின்னா, அவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன அதே விஷயம் தான் பண்ணியிருக்காரு.
ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் அதோட ரேட்டு இதை விட இது குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதெல்லாம் சொல்கிறத தாண்டி இதை நீ யூஸ் பண்ண நீ எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா, நீ இந்த பெர்ஃப்யூம் போட்டால் எப்படி ஃபீல் பண்ணுவ தெரியுமா, இந்த கார் நீ வச்சுருந்தா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ தெரியுமா. ஸோ உன்னோட ஃபீலிங்கை டச் பண்ணுறது பேசிக்கலி அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட இன்செக்யூரிட்டிஸ் என்ன. இஃப் யூ ஃபீல் யூர் லெஸ் மேன்லி, வாட் கேன் மேக் யூ மோர் மேன்லி. திஸ் பைக் வில் மேக் யூ மோர் மேன்லி. If you are feeling less happy, what can make you more happy? Beer can make you more happy. ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களோட இன்செக்யூரிட்டிஸை வந்து டேப் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்னு ஒரு விஷயத்தை மார்க்கெட் பண்ணி அந்த கன்சம்ஷனை ஜாஸ்தி பண்ணுறது தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் இருந்தது. ஸோ இவரோட ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரில்லியன்ட் மைண்ட் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருந்துருக்கலாம். இவர் யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டோட நெஃப்யூ. ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து அவர் சாவர வரைக்குமே ரொம்ப புவராக தான் இருந்தார். பட் பெர்னேஸ் அமெரிக்காலே பிறந்தவர், அமெரிக்காலே வளர்ந்தவர். ஸோ அவருக்கு இந்த ஐடியாவை எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, எப்படி மக்களை மேனிப்புலேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா, மக்கள் நம்பிட்டு இருக்காங்க, அவங்க யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு. ஆனால் மக்கள் யோசித்து முடிவு எடுக்கிறது இல்லை, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த முடிவை எடுக்கிறதுக்கு அந்த ஃபீலிங் பிரெயின் அவங்க திங்கிங் பிரெயினை கைடு மட்டுமே பண்ணுது அப்படின்னு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரியலி ஹேவ் சம் ஹோப், ஏதோ ஒரு வேக்கம் இருக்குது லைஃப்பில் அப்படின்னு இஃப் யூ ரியலி ஃபீல், ஆக்சுவலி அது என்ன ரிலிஜன் மாதிரியே ஆயிடுச்சு, அந்த வேக்கம் இருக்கா அப்போ இந்த புக்கு வாங்கி படிங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, அந்த வேக்கம் பற்றின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் பை திஸ் புக். ஸோ எவ்ரி திங் இஸ் அந்த புக்கு. இந்த புக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சிமிலர் புக் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். thebookshop.in விசிட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய ஜானர்ஸில் நம்ம வந்து புக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜானர் வைஸ் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். த புக் ஷோ சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்டேட்டடாக மற்ற வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். நான் இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பாட்காஸ்ட்டாக கேட்கணும் அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கேட்கலாம். ஓகே, பாய்.